இலங்கை அரசை பொறுத்தவரையில் படையினர் மீது எவ்வளவு தூரம் சில அதிகாரிகளை கைது செய்தாலும் படையினர் மீது எவ்வளவு தூரத்துக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூற முடியாது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சூரியகந்த இடம்பெற்ற கண்டறியப்பட்ட மனித புதைகுழி, தென்னிலங்கையில கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழி எல்லாம் ஜேவிபியினர் உறுப்பினர்கள் இருந்தாலும் தற்போதைய அரசு அதனை புறக்கணித்திருக்கின்றது என்றால் படையினரை தண்டிப்பதில்லை என்ற ஒரு அந்த கோட்பாட்டுகள் தான் இந்த அரசு நிற்கின்றது. ஆனால் ஒரு சில அதிகாரிகளை இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக கைது செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. கைதுகள் விரைவில் எதிர்பார்க்கலாம். உண்மைதான். அந்த கைதுகள் இராணுவத்தினரையும் இலக்கு வைத்து நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இராணுவத்தினர் என்று சொன்னால் இராணுவத்தினர் புலனாய்வுத்துறை தான் இதில் பங்கு பற்றி இருக்கும் என்றால் சாதாரண இராணுவத்தினருக்கும் இதற்கும் தொடர்புகள் இல்லை. இது முழுக்க உயர் அதிகாரிகளினாலும் அரசியல்வாதிகளினாலும் பிராந்திய நாடுகளினாலும் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் இதை பார்க்கலாம். இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. நாங்கள் இதை பல தடவைகள் இது தொடர்பாக நாங்கள் பேசிவிட்டோம். அப்ப இதில் உண்மையில் கைது செய்யப்பட போகிறவர்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள். அதே போல படை அதிகாரிகள், குறிப்பாக புலனாய்வுத்துறை அதிகாரிகள், மற்றது இராணுவ புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அல்லது அரச புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அல்லது காவல்துறையாக இருக்கலாம். இதன் உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் இதில் முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்படும்.